ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது என்ன விலாக் அப்படின்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பெரம்பலூர் புக் ஸ்டால் கூட்டிகிட்டு போயிருந்தோம். புத்தக திருவிழான்னு போட்டிருந்தாங்க. அங்கே போனோன்னா உள்ளே போனோன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த லாரன்ஸோட பாட்டுக்கு வந்து அவர் அது செம்மையாக ஆடியிருப்பார். அவரோட சாங்க்கு வந்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டே அப்படியே உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு புக் ஸ்டால் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை லைனில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்குலாம் அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வெளியில் போயிட்டா ரொம்ப எந்தூசியாசமாக அவங்க பாட்டுக்கெல்லாம் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் சிந்தனை அரங்கம்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. இங்கே வந்து நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸ்கூல்ஸ்லேருந்து பண்ணாங்க, இண்டிவிஜுவலாக பண்ணாங்க, காலேஜில் எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் இது உள்ளுக்குள்ளார தான் வந்து நிறைய புக் ஸ்டாலு நிறைய புக்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் வெளியில் பார்த்தப்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சோம். அப்புறம் இந்த ஸ்லிப்பு கொடுத்து தான் உள்ளே அனுப்புனாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கும் வந்து இந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு உள்ளே போனோன்னா இந்த கோர்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் அதில் எழுதி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கூப்பன் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லா புக் ஸ்டாலையும் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எந்தெந்த புக் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா புக் ரீடிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. புக் ரீடிங் பண்ணாவே வி கேன் லேர்ன் ஸோ மெனி திங். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா அவங்களாம் என்ன இந்த ஸ்டோரி புக்ஸு, அப்புறம் கார்ட்டூன் புக்ஸு, இந்த ஸ்கெட்ச் பண்ணுறது, கலர் பண்ணுறது, இந்த மாதிரியான புக்ஸில் தான் போய் நிற்கிறாங்க. அவங்கள ஏதாவது ரீட் பண்ணுற மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வாங்க வச்சோம். நிறைய புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதோட நேம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சமாக அப்படியே எடுத்தேன். புக் வேர்ல்டு, மீனாட்சி பப்ளிஷர்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஒரு 3 ஸ்கூல் இருக்கும். இது எங்கள் ஸ்கூல் பக்கத்து ஸ்கூல் தான். அப்புறம் நாங்களே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படியே அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கேயே நாங்களும் இந்த கடை நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த அப்துல் கலாமோட புக்ஸ் எனக்கு எப்போயுமே வந்து அப்துல் கலாமோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ரீட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. பட் இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு வந்தேன் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடு போனதுனால நம்மளால் எதுவும் பெருசாக வாங்க முடியல. அவங்கள டேக் கேர் பண்ணவே சரியாயிடுச்சு. அப்புறம் எங்கள் ஸ்கூலுக்காக நாங்கள் கொஞ்சம் புக்ஸு, சார்ட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த சார்ட்டெல்லாம் நல்லா விசிபிளாக பெருசாக லெட்டர்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அப்புறம் ரொட்டேட்டிங் போர்டு இருந்தது. இது என்னென்ன எடுத்து பார்த்தேன், அப்புறம் வச்சுட்டு வந்துட்டேன். சாமியோட புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தால் வந்து நம்ம படிக்கலாம். சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த வேர்ல்டே இப்போ இதில் தானே இருக்குது. அந்த புக் ஒன்று வாங்கிட்டால் எல்லாம் படிக்கலாம். அப்புறம் சத்யா அப்படின்னு எல்லாத்துலேயும் இருந்தது. இதில் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபோட்டோஸு, அவங்களோட புக்ஸ் அது மாதிரி நிறைய இருந்துச்சு. எதிர் வெளியீடு அப்படின்னு போட்டு அது உள்ள வச்சுருந்தாங்க. அப்புறம் முன்னேற்ற பதிப்பகம். எல்லா புக்ஸையும் பார்க்குறதுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தேவைப்படும். பட் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட போயிருந்ததுனால ஜஸ்ட் அப்படியே ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்துகிட்டு இந்த வீடியோஸில் தான் நானே அதிகம் பார்த்தேன். அப்புறம் அந்த சிந்தனை அரங்கம்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அங்கே ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் அங்கே உட்காரலான்னு. அங்கே ஒருத்தவங்க நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நல்ல கிராமிய பாட்டு, இதெல்லாம் கேட்கவே நல்லா இருக்குங்களா. நீங்களும் கேளுங்க.